ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத்தம் ஜெய் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுக்கோங்க. ஸோ கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கடைசியாக லைக்கும் போட்டு விட்ருங்க, சரிங்களா? அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு பற்றி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், பர்ஃபெக்டாக ஒரு இது இருந்தது. ஸோ பல்க் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கடைசி நிமிஷத்தில் தான் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து செல்லிங் தான். அதுவும் பார்த்திங்கன்னா ஐடி தான் பயங்கரமான ஒரு இது. ஸோ இதெல்லாம் ஏன் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வீடியோ எடுத்துருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு ஒழுங்காக ஆகலை. ஸோ ரெக்கார்டு ஒழுங்கானாலும் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது திருப்பி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாரி வந்திருக்கான். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ரவுண்டிங் பாட்டம் மாரி வந்திருக்கு. இது நாளைக்கு இதுவாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ கப்பி தண்டர் ஆகி ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கேருந்து எடுத்திங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, அதாவது 25,426 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை இந்த முன்னாடி இருக்குல்ல இந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இங்கே இருக்குல்ல 25,340ன்றது நல்ல ஒரு டார்கெட்டாக நாளைக்கு அச்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டும் நல்லா சூப்பராக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கலாம் பழையபடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு 400 பாயிண்ட் இருக்காங்கன்னா கேப்டன் ஆக்கி திருப்பி மேலே ஏற்றுவானுங்க. அது என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா இருந்தது. அதனால தான் இந்த தடுக்க முடியல, இதுவாக முடியல, பிரேக் பண்ண முடியல. அதை நானும் பார்த்துட்டே இருந்தேன். 5 மினிட்ஸில் வந்து 15 மினிட்ஸில் நினைக்கிறேன், 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸில் நினைக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தான். அப்போவே நினச்சேன் இது அதுக்கு மேலே போகாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது கரெக்டாகவே இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ நாளைக்கு வந்து கேப் அப் ஆச்சுன்னா இங்கே ஆயிடுச்சுன்னா இதுதான் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,769ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,835 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது இல்லாமல் மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? நிஃப்டி வந்து கீழே வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா அதை அடுத்தடுத்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அவனும் அதே தான். ஸோ 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ இந்த கேண்டில் இருக்குல்ல, இது வந்து நாளைக்கு இப்படி மேலே ஏறிட்டு கூட இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் மேலே ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஒரு இதுவாக இருக்கும். அதாவது 52,100ன்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை உடச்சிட்டானா பேங்க் நிஃப்டி வந்து ஏறிட்டே போகும். ஸோ பேங்க் நிஃப்டி ஏற ஆரம்பிச்சதுன்னா நிஃப்டி வந்து பர்ஃபெக்டாக ஏறிட்டே போகும். ஸோ அதுக்காக தான், சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி தான் ஒரு கடைசி ஒரு மணி நேரத்தில் சரியான சம்பவம் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட ஒரு 164 பாயிண்ட் கிட்ட இறக்கி விட்டானுங்க. இது நல்ல ஒரு பிரேக் அவுட். பட் ஆனால் இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக தான் எடுத்துக்கணும். இது கீழே வராத வரைக்கும் ஓகே. இது கீழே வந்தால் தான் பிரச்சனையே தவிர இது கீழே வராத வரைக்கும் ப்ராப்ளமே கிடையாது, சரிங்களா? சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகும். இந்த இந்த ட்ரெயினுக்குள்ள டெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா? ஸோ இதுதான் நிஃப்டி ஐடியோட இது. நம்மளுடைய ஹெவி வெயிட்னா ரிலையன்ஸை பார்த்துருக்கோம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் சப்போர்ட்டில் இருக்கான். இதே ஒரு பாசிட்டிவான இது தான். உடைக்காத வரைக்கும் நல்லது, உடைச்சிட்டானா தான் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ உடைக்க மாட்டான்றது என்னுடைய இது. பார்ப்போம் உங்களுடைய என்ன எப்படி உடைக்காதான்றது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் தான் இருக்கான். பட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டணும். அதாவது 1649 உடச்சிட்டானா ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேலி இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1327ன்றது நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி உடச்சிட்டான்னு வச்சிங்களேன், இப்படி மேலே போயிட்டு திருப்பி இந்த சப்போர்ட் இருக்கும். ஸோ திருப்பி இப்படி போகும். இப்படி தான் நடக்கும், சரிங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ப்ரைஸ் ஆக்ஷனில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ப்ராஃபிட்டும் பண்ணலாம். அதே நேரத்தில் நல்ல ப்ராஃபிட்டை எடுக்கவும் முடியும். ஸோ மிகப்பெரிய எதுனா நீங்கள் லாஸ் ஆகாமல் உங்கள் கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியும். இந்த அளவுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்குங்க, அதுக்கு தான், ஓகேவா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான சைட்வேஸ் போயிட்டுருக்கான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதாவது சம்திங் இஸ் ஹேப்பனிங் மாரி தான். ஏதோ ஒன்று நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. இவனுக்கு இவ்வளோ நாள் சைட்வேஸ் போகிறாங்கன்னா ஏதோ சம்திங் நடக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பரவாயில்ல, ஒரு சைட்வேஸ் மாரி தான். பட் ஆனால் ஒரு நல்ல ரேலி இன்றைக்கி. பார்ப்போம் இந்த ஒரு 4-5 4 கேண்டில் இந்த ஒரு கேண்டில் இது பண்ணியிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ் தான் இந்த எதுன்னு சொல்கிற வருமா அப்படின்றத பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஹெட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, திருப்பி இப்படி வந்துட்டு கூட திருப்பி இப்படி போகும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகுமா ஆகாதான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா?
நெக்ஸ்ட் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே இறக்கியிருக்காங்க. 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ பர்ஃபெக்டான ஒரு கீழே இறக்கியிருக்கானுங்க இந்த இடத்துல. இதுவே ஒரு நல்ல ஒரு அறிகுறி தான். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இப்படி இறக்கிட்டு கூட இந்த இடத்துல வந்து திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும். சரிங்களா, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பட் ஆனால் பவுன்ஸ் பேக் ஆகாது முன்னாடி இங்கே ஒரு ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா இருக்குது. என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். சரிங்களா, திருப்பி வீடியோ வரும், வீடியோ ஆகும். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டான ஒரு டபுள் டாப் மாரி வந்துட்டு இருக்கான். ஸோ நம்ம நினச்ச மாதிரியே நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புல் பேக்கும் நடந்திருக்கு. இன்றைக்கும் ஒரு செல்லிங்கை தான் நடந்துட்டுருக்குன்னு. ஓகே, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு 240 பாயிண்ட்டுக்கிட்ட இறக்கி இருக்கானுங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஐ திங்க் கரெக்டாக இவனுங்க டபுள் டாப் மாரி தான் ஆக்குவானுங்களான்னு தெரியல. இதுமாரி முன்னாடி நம்ம இது பண்ணிக்கணும். இது ஒரு குட்டி டிப்ஸாக கூட வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுமாரி டபுள் டாப் மாரி ஒரு டாப் வந்து உருவாகிருச்சு. ஆனால் செகண்ட் டாப் உருவாகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிடணும். நடக்கலைன்னா ஓகே, நடந்துட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் செட் வந்து பர்ஃபெக்டாக அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு நிகழ்ச்சிக்கும் இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம மூளை வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். ஸோ இது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இதுவே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து மூளை வந்து ப்ரிப்பேர் ஆகாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மூளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் உருவாக்கும். இது வந்து ஒரு குட்டி டிப்ஸாக வச்சுக்கோங்க. இது வந்து ப்ராபபிலிட்டி தான், நடக்கலாம் நடக்காமலும் போகலாம். பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி ஆக்கிறது நல்லது. சரிங்களா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக இறங்கியிருக்கானுங்க. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு உங்கள் மார்க்கெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோ முன்னாடியே எடுத்துட்டேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா அது கட் ஆகிடுச்சு. ஸோ பாதிலே வீடியோ இருந்து கட் ஆகிடுச்சு. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, சாரி, அது வந்து கொஞ்சம் இது பண்ணுவாங்க, பண்ணுவாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போம் இது என்ன ஆகுதுன்றது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது கீழே இறக்கிட்டு கூட திருப்பி மேலே ஏற்றுவாங்க. ஸோ நாளைக்கு எப்படி முடியுதுன்றதை பார்த்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்மளோட நிஃப்டி சாரி அவன் வந்து அந்தளவுக்கு இல்லை. ஸோ அந்தளவுக்கு இல்லை தான் நினைக்கிறேன், மேலே தான் ஏறி இருக்கான். ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் நம்மளுடைய இந்த ஸ்டாக் பார்த்துக்கலாம். நம்மளுடைய பர்ஃபெக்டான ஒரு இந்த ஸ்டாக் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ட்ராக்கிங் ஸ்டாக். சரிங்க, குட்டி கேண்டல்ஸ் வந்து இருக்குல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்று நல்லா செல்லிங்க. பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5% ஏறி இருக்கான் எக்ஸிகாம். ஸோ இதுக்கு மேலே போக ஆரம்பிச்சேன்னா, இந்த ட்ரெண்ட்லைன் உரைக்க ஆரம்பிச்சேன்னா போங்க. அதாவது இந்த இது இருக்குல்ல 408 உரைச்சதுக்கப்புறம் வேணால் போங்க. ஏன்னா அதுதான் அவனுடைய ப்ரீவியஸ் இதுவாக இருக்குது கன்சல்டேஷனாக. அப்படி இல்லைன்னா இந்த ப்ரீவியஸ் 430 இதுக்கு மேலே போனால் போங்க. ஏன்னா சின்ன ஒரு ப்ராஃபிட் தான். பட் இருந்தாலும் இங்கேயே போகலன்னு வச்சிங்களேன், அவன் எங்கே இது வரைக்கும் போவான். ஸோ அதனால் சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இங்கே நல்ல ஒரு இது போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு அலர்ட் மாதிரி எதனா போட்டு தைரியமாக போங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இரிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏறி இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே போனால் போங்க. அதாவது 264 மேலே போனீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக்கை. சரிங்களா, நெக்ஸ்ட் ஐஓபி தான். ஸோ ஐஓபி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கேண்டில் இருக்குல்ல, இந்த க்ரீன் கேண்டில் பார்த்திங்கன்னா புல்லிஷ்கான அறிகுறி கிடையாது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஏற்றிட்டு கூட இறக்கிடுவாங்க. இது வந்து புல் பேக்காக தான் எடுத்துக்க முடியும். சரிங்களா, ஸோ நிறைய வாட்டி நான் அதுமாதிரி பார்த்துருக்கேன் பேக் டெஸ்ட்டில். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போலோ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்கான். நெக்ஸ்ட் அசார் இன்ஜினியரிங் அவனும் பார்த்தீங்கன்னா இது உரைச்சா போங்க. 1700 உரைச்சா போங்க. ஏன்னா அதுதான் அவனுடைய ப்ரீவியஸ் அதை உரைச்சானே சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கேயே உரைக்கலன்னா எங்கேருந்து இங்கே போகலாம். ஸோ அதனால் இதை உரைச்சி பார்ப்போம். சரியா, சொனாட்டா பவர் அந்தளவுக்கு இல்லை, சைட்வைஸ் தான் போயிருக்கு. எக்ஸிட் இண்டஸ்ட்ரீஸ் அவன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஐஆர்எஃப்சி அவனும் சப்போர்ட்லேருந்து இப்போது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனால் போக ஆரம்பிங்க. 185க்கு மேலே போனால் இந்த ஸ்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்விஎன்எல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஆனால் குட்டி கேண்டெலாம் வந்துட்டுருக்கு. சம்டைம்ஸ் இதை பிரேக் அவுட் ஆனால் கூட ஃபாஸ்ட்டாக இறக்கிடுவானுங்க, சர்ன்னு இறக்கிடுவானுங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. சரிங்களா, எப்போயுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.